என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க? அப்பா அப்பா ஏன்பா அழுறீங்க? என்ன ஆச்சுப்பா? ஒண்ணுமில்ல, நான் ஒன்னும் வருத்தத்தினால இல்ல. இன்னைக்கு ஆனந்தம் தாங்கல. சண்முகம் மாப்பிள்ள சொன்னார்ல, அதெல்லாம் கேட்டு பூரிச்சு போய் என்ன அறியாமே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குமா. மாப்பிள்ள சொன்ன மாதிரி நான் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்த்து இருக்கிறேன். என் மனசார யாருக்கும் எந்த தீங்கு நினைச்சதே இல்லை. அதனாலதான் ஆண்டவன் எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சொச்ச வாழ்க்கையும் போயிடணும். எனக்கு இப்போ மனசுல ரெண்டு குறைதான். ஒண்ணு, உனக்கு சீக்கிரமே நல்லதா ஒரு குழந்தை பிறக்கணும். இன்னொன்னு, நம்ம வித்யா பொண்ணுக்கு உன்னோட சண்முக மாப்பிள்ள மாதிரி நல்ல புள்ளையா கிடைக்கணும். கிடைச்சிருச்சு, அப்பாடான்னு கையை தூக்கிடுவேன். சீக்கிரம் கூட்டுக்கடா ஆண்டவனே. அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க வாங்க சாப்பிடலாம், வாங்க. என்ன பயந்துட்டியா? போங்கப்பா, பேச்சுக்கு நல்ல தானே நடக்குமா. அதை நினைச்சு கவலைப்படாத. இன்னும் கொஞ்சம் உட்காருங்கப்பா. என்ன மாமா எங்க போயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா. லட்சுமி ஏன் கத்துது? இவ வேற எப்ப பாரு மாடு புண்ணாக்கு. இட்லி வைடி, இட்லி வை. எப்ப பாரு மாடு மாடு. போதும் அண்ணே, எனக்கு ஒரு இட்லி வைக்கட்டுமா? போதும். ஐயோ, லட்சுமிக்கு ஏதோ ஆச்சு. அவ கத்ரா. இத புடி. என்னக்கா? ஏய், இவ்வளவு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். போடி. கற்பகம் தானே அது? என்னாச்சு? வாங்க பார்க்கலாம், வாங்க. கற்பகம், என்ன கற்பகம்? என்னாச்சு? என்னாச்சுக்கா? என்னாச்சு? ஏன் அழுகுற? எதுக்கு அழறீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியல மாமா. அசையவே மாட்டேங்கிறா. என்ன ஆச்சு? இருங்க பாக்குறேன். கவுண்டர், பாம்பு கடிச்சிருக்கு போல் இருக்கு. ஐயோ மாமா. கொண்டு ஆக வேண்டிய பாரு. இல்ல, என்ன விட்டுட்டு போயிட்டியேடி. வாங்கக்கா. ஐயோ லட்சுமி. நான் என்ன கேளுங்கக்கா, இப்படி உட்காருங்க. அழாதீங்கக்கா. அண்ணா ப்ளீஸ் அழாதீங்க. கற்பகம் அழாதம்மா. அக்கா, அக்கா சொன்ன கேளுங்கக்கா. அக்கா அழாதீங்க. அக்கா அழாதீங்கக்கா. கண்ணு பட போகுதுயா பெரிய கவுண்டரை, உமக்கு சுத்தி போட வேண்டுமையா பெரிய கவுண்டரேன்னு பாட்டெல்லாம் பாடி உங்க கல்யாண நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு போலான்னு வந்தேன். 2 மாலையா போட்டா எங்க உங்களையும் உங்க சம்சாரத்தையும் பிரிச்ச மாதிரி ஆயிடுமோன்னு நினைச்சு கொத்த மாலையா பெரிய மாலையா வாங்கிட்டு வந்த கவுண்டரை பாருங்க. டேய், உன்னதான் யாரும் கூப்பிடவே இல்லையே, அப்புறம் ஏன்டா வந்த?
தம்பி நல்லதுக்கு தான்ப்பா சொல்லி அனுப்பிச்சு வரணும். துக்கம்னா கேள்விப்பட்டாலே வந்துடணும். அதான்ப்பா தமிழ் பண்பாடு. நான் துக்கம் சொன்னது மாடு செத்து போச்சுல, அதுதான். ஊர்ல எந்த நல்லது கெட்டதுனாலும் அங்க கதிர்வேல் நிச்சயமா இருப்பான். மாலையை போட்டு வந்துடுறேன். போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு. எவ்வளோ பார்த்து பார்த்து. ஜெயலட்சுமி. ஐயோ. வாயில்லா ஜீவன் கவுண்டனுக்காக பாவம் நீ உயிரை விட்டுட்ட. உனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். சந்தோஷம்னு ஒண்ணு வந்தா கூடவே துக்கம்ங்கிறது இலவச இணைப்பா வந்துடுது. வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் மாதிரி. வருத்தப்படாதீங்க அப்படின்னு நான் அறிகுறி எல்லாம் சொல்ல மாட்டேன். தோட்டம் நல்லா பெருசா இருக்கு, உங்க மனசு மாதிரியே. மாட்டை அங்கேயே புதைச்சு, உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கீங்களே, அதே மாதிரி. கவுண்டர, அந்த மாலை உங்களை விட மாட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க மாலைக்கு இன்னும் வேலை வரல. ஏய், என்ன பிரச்சனை பண்ணனே வந்திருக்கீங்க? யார் அது ஹார்ன் அடிக்கிறது? டிரைவர் சாரா? சண்முகம், இது நாச்சியார்புரம், காஞ்சிபுரம் இல்ல. ரூட்டை மாத்தி பஸ் ஓட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? இந்த கதிர்வேல் ரூட்ல கிராஸ் பண்ணாதமா. ஏய், என்னடா பேசிட்டு போற? மாப்பிள்ள மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, அமைதியா இருக்கு. அப்பா கதிரு, நாங்க ஏற்கனவே சோகத்துல இருக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு துக்கம்னா உனக்கு ஆனந்தம்னு. வம்பு பண்ணாதப்பா, தயவு செய்து போயிரு. என்ன கொண்டது? நீங்க சொல்றது பார்த்தா என்னமோ உங்க தோட்டத்துல ஒரு நல்ல பாம்பை பிடிச்சிட்டு வந்து நான் தான் விட்ட மாதிரியும், அந்த பாம்பை பார்த்து மாடு மிரண்ட மாதிரியும், மிரண்ட மாட பாம்பு கொத்துன மாதிரியும், விஷம் தலைக்கேறி மாடு செத்த மாதிரி, ஆக மொத்தத்துல உங்க மாடு சாகிறதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. நல்லதுக்கே காலம் இல்லப்பா. டேய், ரொம்ப நடிக்காதடா, போயிடுங்கிறது. போறேன்டா. இளவு வீட்டுல விருந்தா சாப்பிடுவாங்க. கதிர்வேலு, கத்தாதீங்க கவுண்டர, பயமா இருக்குல்ல. கவுண்டர, எனக்கு யாராவது காயத்தை கொடுத்துட்டா அவன் கதையை முடிச்சிருப்பேன். அது வரைக்கும் அந்த காயத்தை ஆற விட மாட்டேன். அதான் நான் கதிர்வேல் கவுண்டர். அசோக், 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 டேய் அசோக். டே அசோக், வித்யா கூப்பிடுறாங்களேடா. எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. அசோக், அசோக், அசோக் நில்லு. அசோக் நில்லுன்னு சொல்றல. என்ன ப்ராப்ளம்? நல்லா இருக்கு. இந்த பசங்களா ஆனாலும் தெளிவா தான் இருக்கீங்க. பொண்ணுங்க நாங்க தான் பேக்க மாதிரி இருக்கோம். லவ் பண்ணும்போது மட்டும் மானே தேனே லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்க. எதுக்கும் மசில என்னதும் ஆத்துல குதிப்பேன் குளத்துல குதிப்பேன் மிரட்டல. லவ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுக்கறதே இல்ல. நாங்க உங்களே நினைச்சு உருகணும். இதுல என்னமோ உங்க லவ் அப்படியே டீப்பா டெவலப் ஆகுறதா ஒரு ஃபீலிங் இல்ல? டேய் அசோக், நான் உன்கிட்ட பேசணும், நீ என்கிட்ட பேசுற, அவ்வளவுதான். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. அதான் ஏன்? இன்னைக்கு உங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுல, ஏன் என்ன கூப்பிடல? ஓ, அதான் கோவமா? நம்ம ஊர் பட்டிக்காடு, லேசா புகஞ்சாலே பத்திக்கும். ஊரை விடு. எங்க அம்மா எப்பவுமே என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க.
நான் எங்க போறேன் எங்க வரேன் என்ன பண்றேன்னு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்ப கூட யாரும் என்ன பாத்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங். எல்லாம் சரியா இருக்கும்ல? சும்மா இந்த கதெல்லாம் விடாத. ஏன் என்ன உன் ஃப்ரெண்ட்னு சொல்லி வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கலாம்ல? போடா மக்கு. இந்த நாச்சியார்புரத்துல ஒரு பொண்ணு அவங்க வீட்ல இன்னொரு பொண்ணு தான் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும், பையன் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அப்புறம் ஒன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு அது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய உருவமே கொடுத்துருவாங்க. அப்ப எப்படிதான் நான் உன் வீட்டுக்கு வர்றது? அது உன் கையில தான் இருக்கு. என் கையிலயா? ஆமா, நீ என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டனா என் வீட்டு மாப்பிள்ளை ஆயிடுவ. அப்புறம் என் வீடு நம்ம வீடு ஆயிடும். நீ எப்ப வேணா வரலாம் போலாம். நான் கல்யாணத்துக்கு இப்பவே ரெடி. ஆசையா பாரு. முதல்ல ஒரு நல்ல வேலைக்கு போ, கை நிறைய பணம் சம்பாரி, அப்புறம் உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணிக்கோ, அப்புறம் தான் மேரேஜ். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடந்தது? ஃபங்க்ஷன்லாம் நல்லா தான் நடந்துச்சு. ஆனா கடைசியில எங்க பசுமாடு செத்து போச்சு. அந்த மாடு எங்க வீட்ல ஒரு ஆளாவே இருந்துச்சு தெரியுமா? அப்போ உங்க அப்பாவுக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமா, உடைஞ்சே போயிட்டாரு. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எங்களுக்குலாம் தெரியல. சாரி, ஏற்கனவே நீ மன வருத்தத்துல இருக்க, இதுல நான் வேற உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. சரி போனா போது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நடராஜா, அம்மா அழறா. அம்மா அழுவாதீங்க அம்மா, எனக்கும் அழுகையா வருது. அழாதம்மா. லட்சுமி இல்லாம இந்த இடமே விரிச்சல் இருக்கு மாமா. என்கிட்ட எப்படி சிநேகமா இருப்பா, எவ்வளவு பாசமா இருப்பா, எல்லாம் போச்சு. அவளை நினைக்கும் போது அழுக கண்ணை அறுத்துக்கிட்டு வருது மாமா. அழாதம்மா, எனக்கு புரியுது. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் உடம்பு வீணா போயிருமில்ல, அதை பத்தி யோசிக்கணும்ல. மறக்க முடியல மாமா. இத பாரு கற்பகம், ஆண்டவன் நமக்கு மறதியை கொடுத்தது இந்த மாதிரி துக்கத்தெல்லாம் மறக்கிறதுக்கு தான். எப்படியாவது மறக்க முயற்சி பண்ணு. என்னால முடியல மாமா. அவளை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல. அவன் நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. வராம என்ன பண்ணு தாயி? உன்னையும் இந்த குடும்பத்தையும் இணைச்சதே அந்த வாயில்லா ஜீவன் தான். அந்த ஜீவனு உங்க அப்பா விக்க நினைச்சதையே தாங்க முடியாம அப்படி குலுங்கி எழுதிட்டு இருந்திய. இன்னைக்கு அது உன்னை விட்டு ஒரேடியா போயிருச்சு. இது உன் மனசை எவ்வளவு தூரம் பாதிக்கும்னு எனக்கு புரியாத தாயி. எந்திரி எந்திரி, மறந்துட்டு வேற வேலையை பாரு. என்ன தாய், நீயும் வேதனைப்பட்டு அடுத்தவங்களையும் வேதனைப்பட வைக்கிறீங்க. இந்த உலகத்துல பெத்த பிள்ளைய விட்டுட்டு ஆத்தா போயிடுறான், அப்பம் போயிடுறான், கூட பிறந்தவங்க எல்லாம் போயிடுறாங்க. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தாயி? ஆமாம்மா, அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த துக்கம் ஆறவே ஆறாது. அவங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மனசை சமாதானப்படுத்திக்கணும். கவலைப்படாது, எல்லாம் சரியா போயிடும். எந்திரி எந்திரி, அழப்படாது, எந்திரி. வேற வேலையை கவனிச்சின்னா கவனம் அதுல திரும்பி. எந்திரி போ, 2 வாய் சோத்து போட்டு படு. போ போ போ, சொன்னா கேளு. போ போ, இதையும் கூட்டு. அம்மா அழுவாதீங்கம்மா. அம்மா நடராஜ கிட்ட சொல்லி கவுண்டர், உனக்கு வேற லட்சுமி வாங்கி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. இத உங்களால தாய்க்க முடியுதா கவுண்டர? ஏங்க இன்னும் தூங்கலையா? இல்ல சிவகாமி, மனசே சரியில்லை. காலையில் நடந்ததையே இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு இது ஒரு அபசகுனமா படுது. ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்கு வர இருந்த கஷ்டத்தை லட்சுமி வாங்கிட்டு போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன். எப்படி சிவகாமி? இந்த லட்சுமியாலதான் மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. இன்னைக்கு காலையில வரைக்கும்
நம்ம வீட்டு சனங்களுக்கு அந்த சீவம் பால் கொடுத்துருக்குது. திடீர்னு இப்படி செத்துருக்குது, நான் என்ன நினைக்கிறது? சரிங்க, அதுக்கா கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? நம்ம உடம்பு தானே கெட்டு போகும். இல்ல சிவாமி, எனக்கு மனசு ஒப்பல. அந்த சீவன் என் உசுரை காப்பாத்துறதான் எனக்கு படுது. எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரத்துக்கு தான் இது ஒரு அறிகுறி. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? லக்ஷ்மி செத்து போறது விதி. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நல்ல நாள் அதுவுமா? இப்படி எல்லாம் பேசி என் மனசை புண்படுத்தாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. சிவாமி, ஆவாதுங்கிறது ஆசை, ஆவலாம்ங்கிறது யதார்த்தம், உண்மை. ஆகக்கூடாதுங்கிறது நம்பிக்கை. ஆசை இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஆனா அது உண்மையை மறைச்சிட முடியாது. சிவாமி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம வித்யா பொண்ணுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வரனை பார்த்து கட்டி கொடுத்துருவோம். ஏங்க, வித்யா சின்ன பொண்ணுங்க. அது இல்லாம இப்ப கம்ப்யூட்டர் படிப்பெல்லாம் வேற படிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் இவன் உடம்புல திராணி இருக்கும்போது குழந்தைகளுக்கு அரை சேர்த்துறேன். அப்பதான் மேல இருக்கிறவங்க நம்மளை கூப்பிடும் போது ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா போய் சேரலாம். சிவாமி, நம்ம வித்யா பொண்ணு கல்யாணத்தை பத்தி நம்ம பசங்க கிட்ட நாளை காலையில அவங்க வெளியே போறதுக்கு முன்னால பேசி ஆகணும். அவங்க கிட்ட சொல்லி வை.